வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, தெய்வ அருள் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கூடும் பொழுது நமக்கு துன்பங்கள் அதிகமாகும், சோதனைகள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். ஸோ அதனால் மனம் துவண்டு விடாமல் நல்ல ஒரு வைராக்கியத்தோடு இருந்து பயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும். சரி, இது வெளிப்படையை பார்க்கும் பொழுது இது சரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து அது நிற்கும்னு பாருங்களேன். யாருக்கிட்ட கேட்டிங்கனாலும் அதுதான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த உலக வாழ்வில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதும் இன்ப துன்பம் அப்படிங்கிறதும் சராசரியான ஒரு நிகழ்வாக நம்ம கருதிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் எப்போ சாமி அப்படிங்கிறது கும்பிட ஆரம்பிக்கிறோமோ, மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒருநிலைப்பட்டு அந்த சாந்தமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வருதோ, இவ்வளோ நாள் நம்ம எதை வந்து புறந்தள்ளணுமோ, எதை வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னோமோ, எதை வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம நடந்தோமோ, அது எல்லாமே வந்து வித்தியாசமாக தெரியும். ஒரு சில நேரம் விகாரமாக தெரியும், ஒரு சில நேரத்தில் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போது இதெல்லாம் எடுத்தோடனே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன், இவ்வளோ நாள் நம்ம அதை தானே பிடிச்சி செஞ்சோம், இப்போ என்னடா திடீர்னு எனக்கு அது மேலே பற்று வரல, பிடிக்கல, அதை வந்து செய்யின்னு ஒருத்தன் திருப்பவும் சொல்கிறானே, அது ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்கேன், அவன்கிட்ட சொன்னாலும் அவனும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, எரிச்சலாக இருக்கேன் அவங்ககிட்ட சொல்கிறேன், இப்படியெல்லாம் மாற்றம் வரும். இதை தான் நம்ம துன்பம் அப்படிங்கிறோம். இது துன்பம் கிடையாதுங்க. உண்மையாலுமே இது உண்மையாலுமே துன்பம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போது இதெல்லாம் ஆக்சுவலாக உண்மையிலே என்னென்னா, அது அனுபவம் தானே தவிர மற்றபடி துன்பம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். தியானம் பண்ணுறதுக்கு உட்காடுறீங்க, சரிங்களா? இப்போ இந்த தியானம் பண்ணுறதுக்கு உட்காரும் பொழுது என்ன ஆகுது, பேசாமல் அப்படி உட்காடுறோம், புத்தி அப்படி ஊர் சுற்றிட்டே இருக்குது. இப்போ இந்த புத்தி ஊர் சுற்றுது அப்படின்னு சொல்லக்கூடியதை ரெண்டு வகையாக அணுகலாம். ஒன்று, சாமி அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் கொடுக்குது, இல்லை துன்பம் கொடுக்குதுங்கிற ஒரு வகையில் அணுகலாம். இல்லை என் புத்தி என்னால் தான் ஊர் சுற்றுதுங்கிறத அணுகலாம். இந்த ரெண்டு வகையாக அதை அணுகலாம். என் புத்தி என்னால் தான் ஊர் சுற்றுதுன்னு அணுகுனீங்கன்னா நீங்களே உங்களை ஒரு நிலைப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துக்குவீங்க. நீங்கள் யாரையும் கை காட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் அதை அமைதிப்படுத்த முடியும், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக்குவீங்க. இல்லை சாமி என்னை சோதிக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்காக தானே உட்காந்துருக்கேன், எதுக்கு இப்போ என்னை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. இப்போ அதையே வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், சாமி உங்களை தொந்தரவு பண்ணல, சாமி உங்களுக்கு அனுபவம் கொடுக்குங்க. இப்போ இது போலெல்லாம் எண்ணம் வருது. இப்போது சும்மா அப்படி அமைதியை உட்காந்துட்டோம்னு வச்சுக்கலாம், ஒரு மாற்றம் வராது. சும்மாவே உட்காந்துருப்போம், என்ன மாற்றம் வரும்? இந்த மனம் ஒரு இடத்துல அப்படி குவிஞ்சு நிற்கணும், ஏதாவது ஒரு இடத்துல சக்தி கூடணும். நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், இந்த சக்தி கூடாது, அப்படியே பிளான்ட்டாக அப்படி இருப்போம். ஆனால் சக்தி கூடணும் ஒரு இடத்துல. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த புத்தி பரபரன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பரபரன்னு ஆகக்கூடாதுன்னு உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி அப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து உங்களோட எண்ணத்தை குவிப்பீங்க. ஒரு இடத்துல அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும்போது அந்த இடத்துல அப்படியே சக்தி கூடும். இப்போ இந்த சக்தி கூட வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும்ல. இப்போ என் புத்தி தான் அங்கங்கே சுற்றுது, நானே அடக்கி உட்காந்துக்கிறேன்னு ஒருநிலைப்பட்டு நிற்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு நுணுக்கம் தெரியாதவர்களுக்கு சாமின்னு கை காட்டக்கூடியவர்கள் தியானத்தில் உட்காரும் பொழுது சாமி துன்பப்படுத்துது அப்படிங்கிறத விட்டு போட்டு, சாமி எனக்கு வந்து ஒரு நல்ல வழி செல்வதற்கு இது எனக்கு அனுபவமாக கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்குங்க. எல்லா நேரத்துலையும் அமைதியாக உட்கார முடியாது, எல்லா நாளும் அமைதியாக உட்கார முடியாது, தட் இஸ் ஓகே. ஆனால் அதை வந்து அனுபவமாக எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த புத்தி ஊர் சுற்ற வைக்காமல், சரி அது இப்படி அந்த எண்ணம் இப்படி பாஸ் ஆகிட்டே ஆகிட்டு இருக்கட்டும், நான் இங்கே கவனப்படுறேன், அந்த எண்ணம் வராதுப்பா அப்படின்ட்டு இப்படி உட்காந்துக்கணும். அந்த எண்ணம் இங்கே ஓடிட்டே இருக்கா, அது மேலே கவனப்படாமல் இங்கே இப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கணும். அந்த இடம் இங்கே ஓடிட்டே இருக்கணும், இங்கே உட்காந்துட்டே இருக்கணும். இப்போ என்ன ஆகுன்னா, இங்கே ஓடக்கூடிய எண்ணம் அப்படியே மறையும், கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும், அப்படியே மறைஞ்சு அப்படி போயிடும். திருப்பி இங்கேருந்து எண்ணம் வராது, இந்த இடத்துல அப்படியே சக்தி இந்த இடத்துல கூடிரும். இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படியே மறைஞ்சு இப்படியே போயிடும். இங்கே அதுக்கப்புறம் இங்கே சக்தி கூடிரும், இங்கேருந்து எண்ணம் வரவே வராது. சும்மா இப்படி இன்னும் காட்டுறேன், ட்ரெயின் போகிற மாதிரின்னு சொல்கிறேன். அப்போது இந்த ஒரு நிகழ்வுக்காக இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் அது. ஏன்னா ஈஸியாக உங்களால் அந்த ஒரு எண்ணத்தை கூச்சிட முடியும். அப்போது அதுபோல தான் வாழ்க்கையிலையும். அப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, அட்டன் பண்ணுற கட்டுப்பாக இருக்கு, கூப்பிட்டா நம்ம வேறு சாக்கு சொல்லினே போட்டு நைன்ட்டே இருக்கான். இப்போ எப்படி அந்த சூழலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வர முடியும்? அது நீங்கள் ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் வெளியே வரவே முடியாது இல்லையா? ஸோ அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி அது வந்து அவங்களுக்காக சொல்லலாம், பிடிக்கல வேண்டாம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து அமைதியான முறையிலையும் சொல்லுங்க, பாருங்க நமக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலைங்க. அவங்க வந்து என்னங்க சார் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுறது, நம்மளால் ஒத்துக்க முடியல தான், எனக்கு வேண்டாம் தான், அதுக்கு என்ன பண்ணுறது?
இப்போ நம்ம இந்த வெப்சைட் ஆரம்பித்து ஓடிட்டுருக்கு. பொறுத்து நான் அந்த ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேக்காக பேசியிருந்தேன். ஒரு பேங்க்கில் பேமெண்ட் கேட்வேக்காக பேசியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏடிஎம் ஸ்வைப் மிஷின் அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேனர் கொண்டு வந்து, ஏங்க என்னோடது ஆன்லைன் பிஸ்னஸ்ங்க, எனக்கு எதுக்குங்க ஸ்கேன் பண்ணுற மிஷின்னா, பரவாயில்ல சார் வாங்கிக்கங்க சார் அப்படின்ட்டாங்க. அந்த ஆள் பார்க்குற கொஞ்சம் வெகுளியாக இருக்கிற மாதிரி இருந்தான். நான் சரி அப்படி இப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எதுக்கு ஸ்கேன் மிஷின், அது ஃப்ரீன்ட்டு போனேன். சரி ஏதோ இன்றைக்கி ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன். அந்த ஓடிபி எல்லாம் கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ண வரும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் வாங்குற இடத்துல. என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு கால் வெரிஃபிகேஷன் கால் ஒன்று வரும், நம்ம இந்த ஸ்பேம் நம்பர் மாதிரி 22ல் ஆரம்பிங்க, அது நீங்கள் அட்டன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு அங்கே கருக்குன்னு ஆகிப்போச்சு. ஒரு பேங்க் இடத்துலேருந்து பேசக்கூடியவங்க ஆக்சுவலாக அவங்க தேர்ட் பார்ட்டி தான், பேங்க்கோட டைப் வச்சுருக்காள் தான். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சரிங்களா. அதுதான் எனக்கு கருக்குனாச்சு. நான் விட்டுட்டேன், அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணல. அப்புறம் நான் பார்க்கலாங்க அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கு மனசு அதுலேருந்து ஓடிட்டே இருந்து, இப்போ நமக்கு எதுக்கு தேவை, இது எப்படி தேவை, நம்ம எப்படிடா சொல்கிறது, பாவமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் அதில் என்ன பியூட்டின்னா, அந்த மிஷினை நான் வாங்கினேன்னா ஒன்றா மாதம் 250 ரூபாயோ இல்லை 450 ரூபாயோ கட்டணுமாமா. இல்லை ஒரு தொகைக்கு மீறி நான் வந்து என்னுடைய டிரான்சாக்ஷனை காட்டினா தான் அது ஃப்ரீயாக. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் அப்பு, அவ்வளோ பெரிய தொகைக்கெல்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் காட்ட முடியாது இல்லைங்களா. இதெல்லாம் எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும்போது அவங்க சொல்லவே இல்லை, ஃப்ரீ சார் ஃப்ரீ சார்ன்ட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு இது, சரி நமக்கு வேண்டாம், நம்ம இந்த மிஷினுக்காக அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஓட வேண்டியிருக்கும். நம்ம சம்பாதிக்கிறது ஒரு சின்ன தொகையில் தான் ஒரு லாபம் வரக்கூடிய மாதிரி தான் ஒரு இது இருக்குது. அதுக்கு போய் நான் இந்த ஒரு தொகைக்காக ஓடிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். அப்போது அடுத்த ஃபோன் கால் வரும்போது இப்போ நான் அட்டன் பண்ணாமல் இருக்கணும், இது எப்படியா சொல்கிறேன், இந்த யோசனையெல்லாம் வரக்கூடாது. ஃபோன் வந்தது, சாமி முறை கரெக்டாக போனால் ஃபோன் வந்தது, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு பேமெண்ட் கேட்வே தாங்க வேணும் அப்படின்னு. இல்லை சார் அது சார் இது சார், நீங்கள் இல்லைங்க பாருங்கள், எனக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லாத ஒன்று நான் வாங்கி வச்சு என்னங்க பண்ணுறது, அதனால் எனக்கு வேண்டாங்க, அந்த ப்ராசஸை நிறுத்திடுங்க அப்படின்ட்டேன். சரிங்க சார்ன்ட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட கூப்பிடவே இல்லையே. ஒரே தடவையோட வேலை முடிஞ்சு, இல்லாட்டி டெய்லியும் அடிப்பாங்க. நான் ஃபோன் எப்பட்றா எடுக்கிறது அப்படிங்கிறது, இல்லை அங்கே இருக்கேன் சார், இங்கே இருக்கேன் சார், அப்போ பார்க்குறேன் சார். இது எதுக்கு இது? அப்போ சாமி, இப்போ நீங்கள் சாமி தான் கை காட்டுறீங்கன்னா, சாமி எதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா, அதை நீங்கள் தாண்டணும். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூடவா நீங்கள் பயந்து பயந்து ஒதுங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க? முடியாது இல்லையா. இப்போ பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டான், எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட காமிச்சு தான் ஆகணும். அதுக்கு கூட 2 அடி தான் விழுந்திருக்குமா இருக்கும். பேப்பர் கொடுக்கலன்னு பண்ணியிருக்குமா. 80s 90s கிட்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பேப்பரை பேகுக்குள்ளே இருக்கும், இல்லை ஒவ்வொருத்தரும் கிழிச்சே போட்டிருப்பான். அவங்க அப்பா அம்மாட்டி அட்டி வாங்கி வாத்தி அட்டிவாங்க, பிரிச்சிருப்பாங்க. அந்த காலமெல்லாம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. ஆண்டவர், நான் கிழிச்சது இல்லை, ஆனால் ஒழிச்சு வேணும் வச்சுருக்கேன். அப்போது இதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேர் அனுபவம். இது கஷ்டம் கிடையாது, வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம் கிடையாது. இது துன்பமாக நாம் தான் மாற்றிக்கிறோம். அதுதாங்க, அது ஒரே தடவையில் அது அனுபவம். இந்த ஒரு சூழலில் நான் வந்தேன், ஓகே இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அது அனுபவம். ஏன்னா அதுக்கப்புறம் மனசில் ஒரு தைரியம் கூடும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் மறுபடியும் ஒன்று ஏற்படாதவன்னா நம்மளை பார்த்துக்குவோம். ஒருவேளை ஏற்பட்டாலுமே அதிலிருந்து விலகி வெளியே வர்றதற்கு நமக்கு நுணுக்கம் தெரியும். பயந்து ஒதுங்க அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் அந்த அனுபவம் உங்களை விரட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அனுபவமாக தான் இருக்குது. நீங்கள் ஓட கூட துன்பம் அப்படிங்கிறது ஒன்று, இந்த அனுபவத்தை பெருசாக பூதாகரமாக கட்டி துன்பம் அப்படிங்கிற ஒன்று. இந்த துன்பத்தை யார் கிரியேட் பண்ணேன்னு நான் தான். ஒரே தடவையில் அந்த நடந்த நிகழ்வை ஃபேஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமா. நான் அதனால தான் சொன்னேன், பொய் ரொம்ப சுலபம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயுசு பூரா கஷ்டப்படணும். ஒரே தடவையில் உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்யக்கூடாத காரியத்தை செய்யக்கூடாது. செஞ்சுட்டு சிக்கிட்டோன்னா, ஆமாங்க தப்பு தாங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க, இல்லை நான் செஞ்சது ஒரு தவறுக்கு நீ உண்டான தண்டனை அனுபவிச்சேன்னு, சரி அதையும் ஏற்றுக்கிறேன். ஏன் நம்ம தானே செஞ்சோம், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு என்ன பண்ண. ஆனால் ஆத்மார்த்தமாக நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டே. அப்படியே சூழல் எத்தனையோ இருக்கு. பொய் பேசுகிறதுனால பயனில்லை, ஆயுசுக்கும் அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது நமக்கு வயசாகும்போது, சே என்ன ஒரு கேவலமான இது, இதுக்கெல்லாமா பொய் சொன்னோம், பேசாமல் உண்மையை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே. நம்மளுடைய பொய்னால் ஒருத்தனுடைய ஏதாவது ஒரு வாழ்க்கையை பாதிச்சிருக்குமா இருக்கும். அன்றைக்கெல்லாம் சரியாக இருந்திருக்கும், எப்படா நான் போய் இது பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு நாள் பின்னாடி போய் பார்த்தோம்னா இதெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு, அவனை நம்ம பார்ப்போம், நம்மளாலேயே அவனுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு மனசு உறுத்திட்டு ஆயுசு பூரா உறுத்தியே செத்து போயிருப்போம். எதுக்கு வேண்டாத வேலை. அதனால் ஆன்மீக வழியில் போகும்பொழுது, ஞானத்தை நாடும் பொழுது, இறைவனை நாடும் பொழுது சாமியெல்லாம் சோதிக்கிறதெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாளும் நம்ம சராசரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்போது தெளிவாக அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மனசு கொஞ்சம் அமைதியான உடனேயே அதை அணுகக்கூடிய கண்ணோட்டம் நமக்கு இப்போ மாறுது. இந்த புத்தி முதல்ல இருந்தே இருந்திருக்கணும், ஆனால் இப்போ நமக்கு வருது.
இப்போது இவ்வளவு நாள் விலகி ஓடுனதுலேருந்து எதிர்கொண்டு நிற்கிறதுக்கு நம்ம உண்டான ஒரு சூழலுக்கு மனசு பக்குவப்படுது. அந்த பக்குவப்பட்டதை ஒப்புக்கொள்வதற்கு அதே மனசு தடங்களாகவும் இருக்குது. இந்த தடங்களை நீக்கிட்டு அதை ஒப்புக்கொண்டு வாழ்க்கையை தைரியமாக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே துன்பமே கிடையாது. இதனால தான் நான் வந்து சாமியை கும்பிட்டு அந்த சாமியை சாமியெல்லாம் சோதிக்கலை. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சூழல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம சாமி கணக்காட்டிக்கணும். அது எல்லாத்தையும் நாமளே குழி வெட்டி நாமளே போய் உள்ளே நின்றுட்டு சாமி தள்ளிடுச்சுன்னு சொல்கிற ஆளுக்கு தான் நம்ம. இருந்தாலுமே அப்படியே சாமி தான் சொன்னோம்னாலுமே அந்த சாமி நமக்கு அனுபவத்தை மட்டும்தான் கொடுக்குது, துன்பத்தை கொடுக்கறதில்ல. துன்பம் நமக்கு நாம தான் ஏற்படுத்திக்கிறோம். ஸோ ஆன்மீகத்தினால் ஒரு காலத்தில் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏற்படுவதே கிடையாது. அனுபவம் கூடும். அனுபவம் கூடும் பொழுது தைரியம் வளரும். தைரியம் வளரும் பொழுது மன அமைதி கொள்ளும். நான் பலசாலி, யாருக்கிட்ட போய் சண்டைக்கு போவேன், யாரையும் எங்கிட்டையும் சண்டைக்கு வரமாட்டான். நானும் யாரையும் போய் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன தற்காத்துக்க முடியும், நான் பாட்டுக்கு நான் இருப்பேன், அவ்வளோதான் இல்லையா? ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நம்ம தற்காத்துக்கிறதுக்கு உண்டான திறன் வலிமை எல்லாமே சாமி கொடுத்து வச்சுருக்கு. அதனால நான் பாட்டுக்கு என் போல பார்த்துட்டு அப்படி இருப்போம். இப்போ மன அமைதியும் கிட்ட இருக்குது. நான் போய் எதுக்கு தேவையில்லாத ஏதாவது தொந்தரவு, என்ன தொந்தரவு வருதுன்னா அது தொந்தரவாகவே எனக்கு தெரியாது. எனக்கு தான் அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு பலம் இருக்கேன். இப்போ அந்த பலம் எப்படி கூடும்? நீங்கள் அந்த சூழலை ஃபேஸ் பண்ணால் தான் கூடும். ஓடிட்டே இருந்தீங்கன்னா துரத்திட்டே வந்துகிட்டே இருக்கும். அதனால் பயன் இல்லை. அப்போ ஆன்ம முன்னேற்றம் நடக்கிறதே இல்லை. உடம்பு சரியில்லையா, இல்லை வாழ்க்கையில் ஒரு துன்பமாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தைரியமாக நிற்கணும். சண்டை கட்டுறதுனால பயன் இல்லை. அப்படியே இறங்கி கூனி குறுகிறதுனாலையும் பயன் இல்லை. தைரியமாக இங்கே பாரு, ஆகுனா ஆகாதுன்னா ஆகாது. ஆனால் அது சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த சொல்லக்கூடியதை மென்மையாக சொல்லுவாங்க, தன்னுடைய நிலையை எடுத்து சொல்லுவாங்க. புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் எதிர்த்தல இருக்கக்கூடியவங்க இல்லைன்னே இவங்க பேசுகிறத நிறுத்திடுவாங்க. சரி ஆகட்டும் அப்படின்ட்டுருவாங்க. சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. தன்னை வந்து முன்னிறுத்தி காட்டி தான் சொல்கிறத அவங்கள புரிய வைக்கணும், அந்த மெனக்கெட்டுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. இதுதான் உண்மையான ஆன்மீகம். இது எப்படி வரும்? அதை ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் வரும், ஓடும்போது வராது. அப்போ அந்த இடத்துல இருக்கும்பொழுது தான் எவ்வளோ கஷ்டமான சூழல் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கியாடா. அவன் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருப்பான். அனுபவம் கூடி இருக்கும். அவன் மனசு அமைதியாக இருக்கும். அவனுக்கு எதுவுமே துன்பமாக தெரியாது. இல்லை என்ன போய் கடந்து போயிருப்போ அப்படிம்பா. அந்த ஒரு நிலையில் அவன் வந்து நின்றுட்டு இருப்பான். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சேனல்லையும் நம்ம நித்திலன் தண்டவாணி சேனல்லையும் பார்த்துருக்கோம். போலியாகவும் இது போல் எண்ணங்கள் உண்டு பண்ணிக்கலாம். என்னுடைய உணர்வுகளை வந்து உள்ளே தக்க வைக்கிறதுக்காக நான் வந்து ஆன்மீகவாதி எல்லாம் கடந்து போயிடும் போலியாகவும் சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் குழிக்குள் விழுந்துடக்கூடாது. எந்த சாமியும் அப்புறம் காப்பாற்றுறதுக்கெல்லாம் வராது. அது காப்பாற்றுறதுக்கு முற்பட்டாலும் நாம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் இல்லை, மெட்டீரியலிசம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் பைபாஸ், அது ரொம்ப தப்பு. இந்த இயற்கையாகவே ஆன்மீகவாதியாக போகிறவங்க சராசரி இந்த உலக வாழ்வோடு இருந்தாலும் மனப்பக்குவத்தோடு இருப்பாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸுங்கிறவன் எது நடந்தாலும் அதில் வந்து வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருப்பான். உதவி செய்கிறதுக்கு இவனும் போக மாட்டான். இவன் ஒரு உதவி நாடினாலும் அவங்க ஏதாவது சூழல்னாலும் அவங்க செய்ய முடியலன்னு சொன்னாலும் இவன் அவங்கள சபிச்சுக்கிட்டே இருப்பான். பாரு எல்லாம் சாமிக்காக இருக்கும், எல்லாம் நேரம் அப்படிம்பா. ஆனால் எல்லா இடத்துலையும் ஆன்மீகம், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ். பிறருக்கு வரும்பொழுது அது ஆன்ம ஞானமாக இவங்க வாயிலிருந்து வரும். தனக்கு வரும்பொழுது சாமி இப்படி பண்ணிருச்சேங்க. இல்லை தனக்கு வரும்பொழுது கூட எல்லாம் கடந்து போயிடும். கடக்காதுடா, நீ முதல்ல முயற்சி பண்ணி தாண்டா அதை கடக்க வைக்கணும், தானாக நடக்கும் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ். ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கடைசி நேரத்தில் அதை சொன்னேன். இயற்கையாகவே ஆன்மீகம் கொண்டு அப்படி வாழ்க்கையில் பயணம் பண்ணும்பொழுது எல்லா நேரத்துலையும் மன சுகமாக இருக்கும். நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாகவே இருக்கும், துன்பம் வரவே வராது. இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸுங்கிறது எல்லாமே துன்பமாகவே இருக்கும். நாமே நம்மளை போலியாக வந்து எல்லாம் நன்மைன்னு நம்மளை நினச்சிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதுக்கு உண்டான முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து சொல்ல முடியாது, யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்த முடிவு நீங்கள் தான் அலசி ஆராய்ச்சி பார்த்து எடுத்துக்கணும். ஸோ சாமி சோதிக்கிறது இல்லை, எல்லா பிரச்சனையும் நம்மளால தான் நமக்கு ஏற்படுது. சாமி நமக்கு கொடுக்கக்கூடியது அனுபவம். ஃபேஸ் தான் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸில் இருக்கவன் ஃபேஸே பண்ண மாட்டான். அதுதான் வித்தியாசம், ரைட்? ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நீங்கள் அலசி ஆராய்ச்சி பாருங்கள். ஸோ அதற்கு உண்டான சரியான தக்க முடிவை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது ஒரு நிலை அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்வில் நமக்கு வாய்க்கும், ரைட்? ஸோ இது என்னைக்கு உண்டான பதிவு. நாளைக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்க, அதற்கு உண்டான பதிலில் பார்ப்போம், ரைட்? ஸோ நாளைக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்தீர்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி, வணக்கம். வெற்றிவேல்! வெற்றிவேல்! வெற்றிவேல்!